டின்னர் டைம். சரி, மீனாட்சி மதுரையில் இருக்கோம். நாங்கள் வந்து மீனாட்சி மதுரை பன் பரோட்டாவில் இருக்கோம். சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். வாழை இலை. இது வந்து தெப்பக்குளம் பக்கத்துலேயே. தெப்பக்குளத்துலேருந்து ஒரு நடந்து வந்தாக்க ஒரு 5 நிமிஷம் வந்துடலாம். என்ன நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம்னாக்கா வாழை இலை பரோட்டா, பன் பரோட்டா, விசிறி பரோட்டா, அப்புறம் வந்து விசில் பரோட்டா, விசிறி பரோட்டா தெரியல. அப்புறம் வந்தவங்க தெரியும். நாங்கள் பார்த்து ஃபோட்டோ பிடிச்சி வீடியோ வச்சு ஒரு காட்டுறோம். ஓகே. இது வந்து வாழை இலை பரோட்டா. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம திறப்போம். நீங்கள் பாருங்கள். ஓகே, இதுதான் அந்த பீச்சு. இது வந்து வாழை இலை பரோட்டா. இந்த வாழை இலை பரோட்டா பார்த்தீங்கன்னா சிக்கன் வாழை இலை பரோட்டா. இது சிக்கன் வாழை இலை பரோட்டா. சிக்கன் பரோட்டாவை வந்து வாழை இலையில் வச்சு சூடு காட்டி கொடுத்துருக்காங்க. நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. மார்வலஸ். வெறும் சாப்பிட்டு பாருங்க ப்ரோ. சாப்பிட்டு பார்த்து டேஸ்ட் சொல்லுங்கள். கோழி, ஆடு, பன் பரோட்டா ஒரு சொன்ன போத நீரல் அப்படி தான் இருக்குது. 3 கிரேவியும். அடுத்தது என்ன சொன்னீங்க? எதுன்னு மட்டன் சுக்கா. மட்டன் வருவாரு. நம்ம ஊர் முஸ்தபா மாதிரியோ? முஸ்தபா. ஆனால் நான் மட்டன் தான் கேட்டேன். மட்டன் இருக்கா அவளுக்கு? அப்படிங்களா? இல்லையா? மட்டன் தான் இருக்குது. அது ப்ரோ மட்டன் சாப்பிடாது. கோழி அவ்வளோ இதாக இருக்கா? நம்புக்கா சாப்பிட்டு பார்த்துக்கோ. பரோட்டா, சாவடி, சம்சா, சால்னா. ஒன்றுமே செய்ய முடியாது சால்னா. ஆனால் நம்ம ஊரில் அந்த மாதிரி இல்லை. நம்ம ஊரில் சால்னா கொடுக்கணுனாக்கா பருப்பு கறி கொடுப்பாங்க. பருப்பு கறியில் பருப்பு இருக்காது. மீன் கறி, கோழிக்கறி. இல்லைன்னா வந்து பருப்பு கறி போட்டு கொஞ்சம் சாம்பார் போட்டு கொடுப்பாங்க. ஆஃப் பாயில் பேப்பர் போட்டு கொடுக்க மாட்டாங்க. இங்கே ஆஃப் பாயிலே அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட. ஸோ இந்த கடை வந்து நீங்கள் ஒரு மஸ்ட்ராய் கடையை வச்சுக்கிங்க. கண்டிப்பாக வந்தீங்கன்னா மதுரைக்கு முக்கியமாக வந்து 10 மணிக்கு ராத்திரிக்கு அடைச்சிடுவாங்க. ஆமாம், போயிட்டு பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஏதாவது ட்ரை பண்ணிக்கிட்டு இவ்வளோ பேர் அங்கே அவ்வளோ சாப்பிட்டு கூட 800 ரூபா தான் வந்துச்சு. மலேசியன் மணி வந்து ரிங்கிட் மலேசியா 40 ரூபா தான் வந்துருக்கு. 40 ரூபா. ஸோ அவ்வளோ சாப்பிட்டு 40 ரூபா மணிக்கு வந்து சாப்பாடு சாப்பிட்டு வந்து மட்டன் சுக்கா. அது மஸ்டாய் எனக்கு பிடிச்சது. நல்லா இருக்கும் மட்டன் சுக்கா. அருமை. அதுக்கு ஒரு பேர் தெரியாமல் பேசுது. அது வாழை இலை பற்றி கிள்ளி பரோட்டாவும் சாவடி. அது சால்னாவும் இந்த மட்டன் சுக்காவும் ஆஃப் பாயிலு கறியே 3 விதமான கறி. அந்த கறிலாம் காசுல ஃப்ரீ தான். அவ்வளோ நல்லா இருக்குது. எல்லாம் அரைச்சி வச்சுருக்காங்க உங்களுக்கு கறி. நம்ம ஊரில் எல்லாம் பவுடர். ஆட்டோனே இல்லைண்ணா அது ஓகே. அங்கேயா மருத்துவ
வீடியோ தென்னங்குருத்து தானே சொல்லுவாங்க. இது கடை வந்து இதை கட்டுங்க. தென்னங்குருத்து கண்ணுக்கு என்னென்ன சாப்பிடுங்க. அது கல்லறு, ரத்த கொதிப்பு, வயிற்று புண்ணு எழுதிருக்கியா? நம்ம பண்ணுறாங்க பாருங்கக்கா, படிச்சுதம்மா. ஆனால் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளை சாப்பிட்டுது 30 வருஷம் மேலே இருக்கும். இதான் சாப்பிட்றாங்க. மதுரை ஜில்லா மச்சாந்தாண்டி என் ஜாதகத்தில் குரு உச்சாந்தாண்டி. நம்மளுக்கு உட்காந்துக்குவோம். ஓகே, ஹாய் காய்ஸ். ஓகே, நாங்கள் வந்து மதுரை பன் பரோட்டா சாப்பிட்டுட்டு அது பக்கத்துலேயே தெப்பக்குளம் இருக்குது, அங்கே வந்தோம். இங்கே பார்த்தீங்க தெப்பக்குளம் ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே நிறைய சாப்பாடு கடை இருக்குது. நாங்கள் நிறையா சாப்பாடு ட்ரை பண்ணுவோம். இங்கேயும் சாப்பிட்டோம். அந்த இளநீ தேங்காய் கொடுத்தா தென்னங்குருத்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதை சாப்பிட்டோம். அது முடிஞ்சு வந்து இங்கே கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து உட்காந்து அழகாக ரசிச்சுக்கிட்டு இருக்கோம். இதோ பண்பை கடல இங்கே உள்ள பண்பையை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டுன்னு. நம்மள இடத்துல ஒரு இதுக்கும் இதுக்கும் சரியான வித்தியாசம். இதெல்லாம் மிஷின்லாம் இல்லை, கையில் சுட்டிகிட்டு இருக்கு ஐயா காட்டணத்தை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குளத்துல ஒரு நடுவில் ஒரு கோயில் இருக்கும். ஆனால் அங்கே பப்ளிக் கோயில், ஆனால் அந்த பப்ளிக் அலவுட் இல்லை. ஒன்லி அந்த பூசாரி தான் அந்த சின்னதாக ஒரு போட் அங்கே இருக்குது. அவங்க போய் பூஜை போட்டு வந்துடுவாங்க கோயிலோட. அதான் அங்கே ஒரு கோயிலோட இந்த பப்ளிக். ஆனால் அலவுட் இல்லை அந்த அங்கே போகிறதுக்கு. மித்தபடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நிறைய பேர் இங்கே வராங்க, வந்து சாப்பிட்றாங்க. கூட்டமாக தான் இருக்குது. மதுரையில் பீச் இல்லையா, அவங்க இதுதான் பீச்சா. லவ்வாக நாங்கள் வந்துடுறாங்க. நீங்கள் எதாவது பேச போறீங்களா? நீங்கள் ஏதாவது பேச போறீங்க? ஓகே முனிஷ் ப்ரோ, எனக்கு சந்தேகம். சொல்லுங்கள். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப கார் வந்து ஒயிட் கார் தான் இருக்குது. ஆமாம். பைக் எல்லாமே வந்து மோஸ்ட்லி தான் பைக் எல்லாமே கருப்பு கார் தான் இருக்குது. ஏன் நம்ம அந்த டிரைவர்கிட்ட கேட்டோம், நம்மளை எழுதி வந்தாங்களா, அவங்க சொன்னது வந்து வெள்ளை வேணுமா தமிழ்நாட்டில் நம்மளுக்கு வெள்ளை கலர் வந்து அவங்களுக்கு ஒரு கெத்தான் அந்த கலரு. அதனால தான் 180% வெள்ளை கடி தான் பாய்ப்பாங்களாம் கலரு. கெத்தை காட்டுறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரில. கெத்தா இல்லை, நம்மளுக்கு தப்பான தெரியலையே. அப்போ கருப்பு கார் கடி பார்த்தா கெத்து இல்லை. இது எப்படி அனுசர் பண்ணுறதே எனக்கு தெரியல பதில். மனுஷன் ஆனால் நான் கேட்டேன் என்ன கடி கலர் வச்சா கெத்து, அது ரொம்ப இஷ்டம். ஆனால் இங்கே வந்து வெள்ளை பாய்ச்சா கொஞ்சம் இது. ஏன்னா விஐபிலாம் ரொம்ப வந்து கலர் பாய்க்க மாட்டாங்க, வெள்ளை தான் பாய்ப்பாங்களாம். அதனாலயும் அரசியல் பார்த்தீங்கன்னா வெள்ளை கலர் தான் பாய்க்கிறாங்க. ஆமாம், அதனால் ஒரு இது பழகுங்க. நான் காலைல டிரைவர்கிட்ட கொங்க மட்டும் திருப்பி சொல்கிறேன் உங்கள்கிட்ட. அவர் யார் ஊராளியா? அவங்க பார்த்துருக்காங்க மீனாட்சம்மா கோயிலில். ஆய் கடை சொல்லுங்க, ஆயின் கடை சொல்லுங்க. முனிஷ் ப்ரோ. ஓகே, அருள்மிகு தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவில். ஓகே, இந்த கோவிலோட தெப்பக்குளம் தான் இது. ஆனால் இந்த ரோடு தாண்டி வர முடியுமா? வர முடியுது. அங்கே பார்த்துருக்கு, ரோடு தாண்டி வரலாம். ஓகே, இன்றைக்கி டே ரொம்ப டயர்டாகிடுச்சு. மணி இப்போ 10 மணிக்கு ஆக போகுது. ஸோ நாங்கள் நாளைக்கு வேறு இடத்துக்கு போகிறோம். நாளைக்கு உங்களை மீட்டாக கொடுக்குறேன். பாய், டேக் கேர். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா திருமலை நாயக்கர் அரண்மனைக்கு வந்திருக்கோம். ஸோ போடுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 10 ரூபா. நாங்கள் ஃபாரின் வாசி எங்களுக்கு 50 ரூபா. ஸோ ஆக்சுவலி எங்களுக்கு தவறுதலாக டிக்கெட் கொடுத்தாங்க 10 ரூபா. எங்களை பார்க்க மதுரைக்கார மாதிரி இருந்திருக்கு போல இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் ஒரு மலேசியாக்காரன், உங்களுக்கு தெரியாமல் போச்சு. பரவாயில்ல, பூந்துட்டோம். டிக்கெட் மாற்றி திரும்பி போட்டுட்டோம். கேமராவுக்கு 30 கட்டணும். கேமராவுக்கு 30 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. ஸோ இந்த அரண்மனையில் வந்து யார் நடிச்சிருக்கா ப்ரோ?
படம் என்ன படம்? பொம்பாய் படத்தில் ஒரு பாட்டு வருமே, அதுக்கு தான் எடுத்துருக்காங்க இந்த பாட்டை. மும்பை படத்தில் மனிஷா கொய்ராலா வந்து இந்த பாட்டுக்கு கண்ணால நீ அந்த தூணில் தான் ஒரு தூணாக பாஞ்சு போய் டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்து முடிஞ்சு நீங்கள் அந்த படத்தோட பாட்டை கேட்டு பாருங்கள் ரைட்டான இடமா இல்லையான்னு. இல்லைன்னா உங்களுக்கு அபராதம் இருக்குது. அபராதம் அதுதான் மட்டும். தாவடி சமோசாவா இருக்கு பாருங்க. புரிஞ்சுக்கலாம் அப்படி வளர்ந்து என்ன அது மாதுளம்பழம். சொல்லுங்க. நான் ஒரு இடத்துல சட்டை கட்டிக்கிறேன். பார்த்தீங்களா மாதுளப்பழம் பார்த்தீங்களா அது ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம ஊரில் மாதுளப்பழம் மஞ்சள் கலராக இருக்குது. இதெல்லாம் சூப்பர் கலராக இருக்குது. 3 ஜூஸ் எதெல்லாம் இருந்துச்சு? 3 நல்லா தான் இருக்குது. என்னென்ன ஜூஸு? 3 வித்தியாசமா. சாத்துக்குடி, இது என்ன மாதுளம்பழம், இன்னொன்று கிவி. கிவி அத்திப்பழம். அது இந்த 3 ஜூஸும். ஓகே ஹாய் காய்ஸ். ஸோ நாங்கள் இன்றைக்கி மதுரையில் வந்து காரையில் சுற்றி பார்த்துட்டு இப்போ லைஃப் சாப்பிட வந்திருக்கோம். இன்றைக்கி மதுரை ஸ்பெஷல் குமரன்ஸ் ஸ்மெல்ஸ் வந்திருக்கோம். ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணிங்க பார்த்தாக்கா மீல் செட் மீல், அப்புறம் செட் மீல் முடிஞ்சோடனே ஐயரை. ஓகே ஐரை மீன் குழம்பு, அது இங்கே ஃபேமஸ்ஸு ஐரை மீன் குழம்பு. அதுக்கடுத்து மட்டன் கோலா. ஸோ நம்ம நண்டு கடை ஓனரே வந்து இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. இங்கே ஃபேமஸாக அது நண்டு வந்து தோல்லாம் உரிச்சிட்டு காட்டியிருக்காங்க. அடுத்து கோழி பிச்சை போட்டு கோழி, நாட்டுக்கோழி பிச்சை போட்டுது. பிச்சை போட்ட கோழி. இது சோரொட்டி. ஓகே நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்கிறோம். இது வந்து ஐரை மீன். இது கடை கஷ்டம் ரொம்ப. இங்கே எல்லாம் நம்ம இடத்துல நண்டு இங்கே கடை கஷ்டம். நண்டு கறியாண்ணே? நண்டு கிரேவி. ஆ சிக்கன் கிரேவி. இது நண்டு கிரேவி சிக்கன் சரி வைங்க. ஓகே யோசிக்காமல் கொஞ்சம் போட்டு 10 தடவை சோறு போட்டு சாப்பிடுங்க சொல்லிட்டாங்க. எத்தனை தடவை சோறு போட்டு சாப்பிடலான்னு கம்மங்கொழியா? ஓகே இது கூட ஃப்ரெஷ் ஐரே சார். போட்டோம் அதை போட்டு ஐரே மட்டும் பண்ணாருங்க. ஐரே தான் மதுரை ஸ்பெஷல். பண்ணுங்க சூப்பர். அது அருமையாக இருக்குது. ஆயிரம் மணி சேர்த்து சொல்லுங்க. நண்டு நம்ம உரிக்க தேவையில்ல. நண்டு போடுறாங்க சரி. அடிப்பொலி. ஓகே நாங்கள் மதுரையிலேருந்து திருச்சி வந்து சேர்ந்துட்டோம். திருச்சியில் நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தாக்கா திருச்சி டவுனில் இருக்கோம். ஸோ நாங்கள் வந்து ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ பட்ஜெட் ஷாப்பிங் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து போத்தீஸ் போகலான்னு இருக்கோம். நீங்கள் அப்புறமேல பேலன்ஸ் கடையில் போகலாம் காட்டுறவங்ககிட்ட. ஹை காய்ஸ். ஓகே இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னாக்கா திருச்சிக்கு வந்து சேர்ந்துட்டோம். மதுரையிலேருந்து திருச்சியில் ஆஃப்டர்நூன் ஷாப்பிங் பண்ணோம். ஸோ ஆஃப்டர் ஈவினிங் வந்து செக்இன் பண்ணோம் ஹோட்டலில், ராக் ஃபார்ட் ஹோட்டல் திருச்சி. ஸோ ஆஃப்டர் செக்இன் ஓகே நாங்கள் வந்து இப்போ என்ன டின்னருக்கு வந்திருக்கோம். ஏன்னா ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ நாங்கள் வந்து ஹோட்டல் ரூஃப் டாப்லேயே ஒரு அருமையான ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து அங்கே தான் உட்காந்துருக்கோம். இங்கேருந்து பார்த்தா உச்சி பிள்ளையார் கோயில் தெரியும். இங்கே பாருங்களேன். ஸோ ஆஃப்டர் திஸ் நாங்கள் வந்து வீடியோ செய்ய மாட்டோம். ஏன்னா இன்றைக்கி தான் லாஸ்ட் டே வெரி டயர்டாக இருக்குது. நாளைக்கு காலையில் ஷாப்பிங் போயிட்டு ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு ஸோ ஃப்ளை டு கேர். ஸோ டேக் கேர். பாய். See you in next time.